கிண்டு காலேஜ். இந்த விளைவுகளை பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல ஒரு பிரிவினையை இது உருவாக்குது. திணைக்களங்கள்ல பார்த்தீங்கன்னா கிண்டு காலேஜ் தான் டாமினேட் பண்ணும். கிண்டு காலேஜில் இருக்கிற ஆட்கள் தான் அதை டாமினேட் பண்ணுது. வெளிநாடுகள்ல இருந்து இந்த பணம் வரையில்லை என்று சொன்னால் இந்த முன்னணி பாடசாலைகள் இயங்க முடியாத நிலை ஒன்று இருக்குமா, அல்லது அரசாங்கம் இதுக்கான இந்த பாடசாலைகளுக்கான நிதிகளை ஒதுக்குறேன்? டயஸ்போரா தமிழ்ஸ் எப்பவும் தங்களுடைய இனத்தை பற்றி கதைப்பாங்க, அவை என்ற குறைபாடுகளை பற்றி மட்டும் இல்லை. ஏனென்றால் கடைசியா யாழ்ப்பாண இந்து கல்லூரியில படித்தவர் யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு தான் காசு அனுப்புறார். அவர் கச்சிரமடுவுல உள்ள பள்ளிக்கூடம், பின்தங்கிய பள்ளிக்கூடம் தீவிரமான ஒரு கருத்து இருக்கு. இன்னி கொளுத்தில படிக்கிற பிள்ளைகளை மண்ணின் மைந்தன் என்று கதைக்கிறார். இது ஒரு முக்கியமான புள்ளி. அப்ப வன்னியில போராடி இறந்தவர்கள் எல்லாம் மண்ணின் மைந்தர்கள் அல்ல. அதான் உண்மை. பழைய மாணவர் சங்கங்கள் என்ன செய்தா கல்வியை ஒரு அன்டெமோக்ராட்டிக் ஆக்கி வச்சிருக்கீங்க. இந்த கல்வியை ஜனநாயகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. யுத்தம் முடிஞ்ச பிறகு அதுவரையும் நடைபெறாத அளவு ஒரு மாபெரும் கூட்டம் ஜனத்திரம். அதுல அனுராண்ட பேச்சு தான் தமிழ் மக்களுடைய மனதை தலைகீழா மாத்தினு நான் சொல்லுவேன். தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு தலைமை, அரசியல் தலைமையை நீண்ட காலம் தேடிக்கொண்டிருந்திருக்கிறார். அந்த தலைமையை தமிழ் தேசியம் கொடுக்க அவர்கள் ஜேவிபி பக்கம் திரும்பி இருக்கிறார். என்ன பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னால், வடக்கு கிழக்குகள் தமிழர் பிரதேசங்கள்ல ஏன் ஆயுதம் தூக்கினார்கள், ஆயுதம் தூக்கினதுக்குரிய அடிப்படை காரணம் என்ன, அப்ப இதை ஆராய்ச்சி அதுக்கு ஒரு விடை காண அவர்கள் முற்படும் போது இந்த தீர்வு திட்டங்கள் எல்லாம் அதுக்குள்ள தானாக வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். வணக்கம் நேயர்களே, மற்றொரு நேர்காணலில் இணைந்து கொள்கின்றோம். தாயகத்தில் தற்போது நம்மோடு கலந்து கொள்ள இருப்பவர் இடதுசாரி ஆய்வாளர், லண்டனில் இருந்து பயணமாகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகின்ற ஓய்வு பெற்ற பொறியியலாளர், தற்போதுள்ள அரசாங்கத்துடனும் மற்றும் சமூக அழுத்த குழுக்களுடனும் இணைந்து வேலை செய்கின்றவர். அவரோடு இப்பொழுது உள்ள நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் உரையாட இருக்கின்றோம். வணக்கம் மயில் வாகனம் சூரியசேகரம் அவர்களே. வணக்கம். இப்ப தேர்தலுக்கு முன்பாக ஜனாதிபதி அனுரகுமாரா போன பொழுது நீங்களும் அந்த மேடையில் இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய பேச்சை மக்கள் உள்வாங்கிக் கொண்டதால் தான் இந்த தேர்தலில் இவ்வளவு தூரம் மக்கள், குறிப்பாக வடமாகாண மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிந்து பாராளுமன்றம் கூடியிருக்கின்றது, அமைச்சரவை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் யாழ் மக்கள் என்ன உணர்கிறார்கள்? இந்த அமைச்சரவை உருவாக்கப்பட்டது, தமிழ் அமைச்சர்கள் உருவாக்கப்பட்டது போன்ற விஷயங்கள்ல அவர்கள் என்ன மாதிரியான உணர்வுகளை கொண்டிருக்கிறார்கள்? இதுல என்ன விஷயம்னா, கடந்த கால டிடிபியினுடைய அணுகுமுறைகள், அழுத்தங்கள் அதை அடிப்படையா வச்சு தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு கணக்க கேள்விகள் கேள்விகள் இருந்தது. ஆனா இதுல என்னன்னா அவைக்கு புரியவில்லை. அது கடந்த காலம்டா பல வருடங்களுக்காக, பல சதாப்தங்களுக்கு அப்பால் சொல்லலாம், நடந்த விஷயங்களை அவர்கள் வைத்து என்பிபியோ ஜேவிபியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை இருந்தது தமிழ் மக்கள் மத்தியில. ஆனால் இது அனுரா குமார திசாநாயக்கா பிரசிடண்டா வந்த உடனே அவர் எடுத்துக்கொண்ட சில நடவடிக்கைகள் மூலம் அந்த அபிப்பிராயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வந்தது. ஆனால் பெருமளவு மாறவில்லை. அந்த அபிப்பிராயம் இன்னும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த அபிப்பிராயம் இப்ப வலும் குறைஞ்சிட்டது, கிட்டத்தட்ட இல்லாமல் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் மத்தியில அந்த அபிப்பிராயம் இப்போது இல்லை. பிரசிடென்ட் ஜனாதிபதி எலெக்ஷன் அவர் வெண்ட பிறகு என்னன்னா, ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் அவர் யாழ்ப்பாணம் பெருசா அவரோ அவற்ற கட்சிகளோ என்பிபியோ ஜேவிபி யாழ்ப்பாணத்துல பெருமளவு வேலைகளை செய்யவில்லை, செய்ய முடியவும் இல்லை. என்றால் தமிழ் மக்கள் ஒரு அவற்ற மனதில் அவையோட இணங்கி வேலை செய்ய முன்வரையில் அப்ப பெரிய கஷ்டப்பட்டவ ஜேவிபியா இருந்தானே என்பிபியா இருந்தா. ஆனா ஜனாதிபதியா வந்த உடனே கூட அந்த மாற்றம் வர இல்லை. ஜனாதிபதியா பொது ஜெனரல் எலெக்ஷன் வரும் வரையும் அவைகள் செய்த விஷயங்கள், நடைமுறையில அவைகள் எடுத்த முடிவுகள், அமுல்படுத்தின விஷயங்களும் அவர்களுடைய பரிந்துரைகளும் கொஞ்சம் கொஞ்சமா மனதை மாத்த தமிழர்களுடைய மனதை மாத்த துவங்கிட்டு. கிட்டத்தட்ட நீங்க சொல்றத பார்க்கதா அவர்கள் மக்கள் அவர்கள் சொல்ல நம்பி அவர்கள் பக்கம் திரும்பல, அவர்களோட செயற்பாடுகளை நம்பித்தான் திரும்பி இருக்கிறோம்னு சொல்றீங்க. பொது தேர்தல் வரையும் அப்படித்தான் அவர்களுடைய அவர்கள் உதாரணமா காணி விடுதல், தெருக்களை திறந்து வைப்பது, செக் பாயிண்ட்ஸை இல்லாமல் பண்றது, இராணுவத்தின் அழுத்தங்கள், அப்படியான இது எல்லாத்தையும் அவர்களுடைய நினைக்கிறேன் அவர்கள் சொல்லி அதை எல்லாம் நிறுத்தி வச்சிருந்தவர்கள். இவை கொஞ்சம் ஆக்களை கவர்ந்தது, தமிழ் மக்களை கொஞ்சம் கவர்ந்தது. ஆனா பெருமளவுன்னு சொல்ல மாட்டேன். பொது தேர்தல் தேதியை அனௌன்ஸ் பண்ண உடனே, தெரிவிச்ச உடனே
நாடு பூராவும் அவர் செய்த கம்பெயினும், சிங்கள மக்கள் மத்தியில் அவர் செய்த கம்பெயினும் இனத்துவசமற்ற ஒரு கம்பெயினை முதலாக இலங்கை சரித்திரத்திலேயே செய்ததும், சிங்கள மக்களுக்கும் ஒரே விஷயத்தை பார்த்துட்டே சொல்லிக்கொண்டும் தமிழ் மக்கள் மத்தியிலையும் வந்து கடைசி அதே விஷயங்களை பற்றி ஒரு மாபெரும் கூட்டம். நான் நினைக்கிறேன் யுத்தம் முடிஞ்சா பிறகு அதுவரையும் நடைபெறாத அளவு ஒரு மாபெரும் கூட்டம் ஜனத்திரள். அதுல அனுராண்ட பேச்சு தான் தமிழ் மக்களுடைய மனதை வந்து தலைகீழா மாத்தினு நான் சொல்லலாம். அன்றைய தினம் குமாரநாயகாவும் தேசிய மக்கள் சக்தியும் ஒரு பேசும் பொருளாக வந்துட்டது மக்கள் மத்தியில, தமிழ் மக்கள் மத்தியில. இந்த அலை இது ஒரு அலையா வந்துட்டது. இந்த அலைதான் பொது தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் மத்தியில இதுவரையில் இல்லாத அளவுக்கு அவருடைய அமைச்சர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துல வந்து 3 அமைச்சர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழரசு கட்சியிலும் பார்க்க கூட வேறு எந்த தமிழ் கட்சியும் எடுக்காத அளவுக்கு அவர்களுக்கு. வடக்கு கிழக்கிலையும் தேசிய மக்கள் சக்திக்கு 7 ஆசனங்கள். நல்லபடியா இது சரித்திரம் கண்டிராத ஒரு மாபெரும் என்டோஸ்மெண்ட். இதுவரை காலமும் தெற்குல இருந்த ஒரு கட்சி என்று கருதப்பட்ட ஒரு கட்சிக்கு முதல் முறையாக சரித்திரத்துல அவர்களுடைய அமைச்சர்களுக்கு. நீங்கள் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள். ஜேவிபி மீது ஒரு சின்ன காதல் ஒன்று எப்பவுமே உங்களுக்கு இருந்திருக்கும். உங்களோடு இணைந்து கொண்டுள்ள நடராஜா பவான் அவர்கள் ஒரு பாடசாலை உப அதிபர், மகாஜன கல்லூரி உப அதிபர். அவர் இதனை எப்படி ஃபீல் பண்றார்? இந்த மாற்றத்தை எப்படி உணர்கிறார்? வணக்கம் நடராஜா பவான். சனங்களுக்கு மத்தியில கட்சிகள் வச்ச கோஷங்களுக்கு அப்பால சமூக மட்டத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகள் எதையும் கூட இந்த கட்சிகளோ கடந்த கால அரசாங்கங்களாலேயோ தீர்த்து வைக்க முடியல. இந்த போத வஸ்து பிரச்சனை, மற்றது நிர்வாக ரீதியான ஊழல் சீர்கேடுகள் மலிஞ்சு போயிருந்தது. அப்ப இப்படி இருக்கைகள் எங்களுக்கு தூர நோக்கிலேயோ இல்லாட்டி பெரிய இலட்சியங்களையோ அடைய வேணும் என்று ஜனம் எதிர்பார்க்கல. முதல்ல எங்களுக்கு இந்த ஊழல்கள், இந்த போதைகள்ல இருந்து எங்களோட பிரதேசங்களை மீட்கணும். அதுக்கு குறுகிய வழி பாதை தேடிக்கொண்டு போய்கல இதுதான் கிடைச்சது என்பிபி. இனி அவன் அந்த அணுகுமுறைகள், அவன் எளிமையான போக்குகள், சிந்தனைகள், தேவையற்ற செலவினங்களை குறைத்தல், இது ஜனத்தை கொஞ்சம் கவர்ந்து விட்டுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு தெரியல உங்களோட அரசியல் பின்னணி. நீங்கள் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தீங்களா அல்லது தமிழரசு கட்சியுடைய பாரம்பரியத்தில் வந்தீர்களா தெரியல. உங்களுக்கு ஜேவிபி எப்ப அறிமுகமானது? ஜேவிபி கேள்விப்பட்டிருக்கிறோமே ஒழிய அண்மையில தான் ஜேவிபியை பற்றி அறிந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஜனாதிபதி தேர்தலோட தான் நீங்கள் ஜேவிபியை பற்றின ஒரு விஷயம் இல்ல அதுக்கு முன் நம்ம ரோகநாயக விஜய வீராவின் வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கோம். நான் கேட்கிறேன் அந்த உங்களுக்கு நீங்கள் ஒரு கல்வி ரீதியா அறிந்த விஷயம் அல்ல, ஒரு சமூக செயற்பாட்டாளர்களாக ஜேவிபியை வந்து நீங்கள் இப்ப உணர்றீங்க. நீங்கள் என்று கேட்கும் பொழுது நான் தமிழ் மக்கள் எப்படி உணர்ந்தார்கள்? அது இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்த பொது தேர்தல்களோட கூட உணரக்கூடியதா இருந்தது. பட் அது அவைந்து அந்த செயற்பாடுகள்லாம் எங்களை அந்த பக்க திரும்பி பார்க்க வச்சது. இப்ப நடக்கிற மாற்றங்கள்ல இந்த ஊழல் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களையும் ஜேவிபி என்பிபி ஆட்சி கவனத்தில் எடுத்திருக்குது. இப்ப அண்மையில நடந்த நினைக்கிறேன் 2-3 நாளைக்கு முதல் நடந்த கல்விசார் கூட்டம் ஒன்றுல ஆளுநர் அவர்களும் வடமாவதி கல்வி பணிப்பாளரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். பாடசாலைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முன்னணி பாடசாலைகள் டொனேஷன் கேட்கிறது சம்பந்தமா கேட்டிருந்தார்கள். அதே சமயம் வெளிநாடுகள் இருந்து பணம் அனுப்புறது வந்து இங்கே வந்து அது ஊழலுக்கு வழிகூடுது. ஒரு அதிபராக மகாஜனா காலேஜ் ஒரு முன்னணி பாடசாலை ஒரு அதிபராக, ஓய்வு பெற்ற அதிபராக இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? வெளிநாடுகள்ல இருக்கிற பழைய மாணவர் சங்கங்கள் பல்வேறு நாடுகள்ல இருந்தும் இந்த முன்னணி பாடசாலைகளுக்கு நிதி பங்களிப்பை நிறையவே செய்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்துடைய கல்வி நிலையில வந்து கணிசமான மாற்றம் வரையில என்ற ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. நீங்கள் ஒரு அதிபராக நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? பேரளவில தான் இலவச கல்வி என்று பேசப்படுது. ஆனா நடைமுறையில மறைமுகமா எல்லாம் நிறைய இந்த காசு பரிமாற்றங்கள் நிறையவே நடக்குது. புனித தன்மை இல்ல நிர்வாகங்களுக்கு இடையில, நிர்வாக ரீதியான புனித தன்மைகள் இல்ல. கஷ்டப்பட்டவர்கள் தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல், வெளிப்படத்தன்மை இல்லாத செலவுகள். அநேகமா அந்த வெளிநாட்டு பணங்கள் வந்துதான் இந்த உள்ளாக்களை கூட பழுதாகி இருக்கின்ற மாதிரி தான் நான் திட்டமிடப்படாத செயல்கள், பொருத்தமற்ற முதலீடுகள். சில கோயில்களை பார்த்தாலே இடிச்சு கட்டி கொண்டிருக்கிறாங்க. சில பாடசாலைகளை பார்த்தா பொருத்தம் இல்லாத கட்டடங்களை எல்லாம், அத்தியாவசியம் இல்லாதவர்களுக்கு எல்லாம்
முதலிட பார்க்கிறார்கள். தேவையில்லாத வேலை திட்டங்களுக்கு எல்லாம் காசுகளை கொண்டே செலுத்தி அதன் மூலம் ஏதாவது வேற வேற நடைமுறையில கொண்டுடலாம் எல்லாம் யோசிக்கிறார். உண்மையில அந்த மாணவர்களை சென்றடையக்கூடியதாக அல்லது அவர்களுடைய பௌதிக வளங்களை திருப்தி செய்யக்கூடியதாக 100% போகுதுன்னா அதுல கொஞ்சம் சந்தேகம் தான். துரதிருஷ்டவசமா என்ன நடக்குதுன்னா, புலம்பெயர்ந்தவர்கள்ல 90% மாணவர்கள் யாழ் மாவட்டத்தில் இருந்து புலம்பெயர்ந்தவர். அதிலேயும் பெரும்பாலானவர்கள் இந்த முன்னணி பாடசாலைகள்ல இருந்துதான் கல்வி கற்றிருக்கிறார்கள். அப்ப இந்த முன்னணி பாடசாலைகளுக்கு அது ஒரு வசதியா இருக்கு. ஆனா மற்ற பாடசாலைகள் வந்து இதால எந்த பயனையும், அது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒடுக்குமுறைக்கு உட்பட்ட பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இதுல பெருசா பலன் அடையல என்றதை நீங்களும் ஏற்றுக்கொள்றீங்க. அடையல. ஆனால் சில பழைய மாணவர் சங்கங்கள் தங்களுடைய பாடசாலைகளுக்கு மாத்திரம் இல்லாமல் கஷ்டப்பட்ட பின்தங்கிய பிரதேசங்களில் சின்ன சின்ன பாடசாலைகளுக்கு கூட மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கி வருகிறார்கள். நிச்சயமா அது நல்லது. நீங்கள் அதை குறிப்பிட்டது. இப்ப இந்த பணம் வெளிநாடுகள்ல இருந்து இந்த பணம் வரையில்லை என்று சொன்னால் இந்த முன்னணி பாடசாலைகள் இயங்க முடியாத நிலை ஒன்று இருக்குமா, அல்லது அரசாங்கம் வந்து இதுக்கான இந்த பாடசாலைகளுக்கான நிதியில ஒதுக்குறே இல்லையா? எந்த வகையில இந்த வெளிநாடுகள்ல இருந்து வர நிதி கல்வியில தாக்கம் செலுத்துது? கல்விக்கு பொறுத்தவரையில ஆசிரியர் சம்பளம், அதிபர் சம்பளங்கள், அடிப்படைகளுக்கான காசுகள் கிடைக்குது. ஆனா அந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கான நிதி போதாது. அதுகளுக்கு அநேகமா வெளிநாடுகளை நம்பி தான் இருக்கிறார்கள் அநேகமான பாடசாலைகள். அந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் கொண்டு போய்க்கல நிதி நெருக்கடி ஏற்படத்தான் செய்யுது. யாழ்ப்பாண இந்து கல்லூரி ஒரு மிக பழமையான கல்லூரி. அதே நேரம் அது ஒரு மிகவும் செல்வந்தமான கல்லூரி சொல்ல உலகத்தின் பெரும்பாலான தலைநகரங்கள்ல அவர்களுடைய மாணவர் அமைப்புகள் இருக்குது. ஆனால் அது தேவைக்கு அதிகமாகவும் அங்கு பல்வேறு விஷயங்கள் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு செல்லுதான். அதே நேரம் அடிப்படை வசதி A9 போனோம் என்று சொன்னால் வன்னி மாவட்டங்களில் இருக்கிற பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களே பற்றாக்குறையாக இருக்குது. இது ஒரு பாரிய ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துதல்ல. தேசிய மக்கள் சக்தி இந்த கல்வி விஷயத்துல என்ன செய்யணும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? ஒரு சுருக்கமா சொன்னா கல்வி திட்டங்கள்லயும் அதை நடைமுறைப்படுத்தலையும் பாரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆசிரியர் வள பங்கீடுகள்ல கூட ஒரு சமநிலையை பேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குல்ல, ஆசிரியர் வள பங்கீடுகள்ல பெரும்பாலான ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் வந்து வன்னி மாவட்டங்கள்ல போய் பணியாற்ற நாங்கள் என்னதான் தமிழீழம் கேட்டாலும் ஏனைய மாவட்டங்களை புறக்கணிப்பவர்களாகத்தான் தொடர்ந்தும் இருக்கிறோம். அது அங்க தங்கி நின்று வேலை செய்து வார அளவில கூட இல்ல, அந்தண்டே வீடு திரும்பணும் என்ற எதிர்பார்ப்புடன் போகிறார்கள். நன்றி. நான் தொடர்ந்து காய்ப்போம். வெளிநாட்டுல இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்துல இருந்தான் கனவே யாழ்ப்பாணத்துல இருக்கிற பெரிய பள்ளிக்கூடங்களை படிச்சாக்கள் தான் இடம்பெயர்ந்து லண்டன் போற இடங்கள்ல இருக்கின. அவையில ஒரு இது என்னன்னா பிரதேசவாதம் இருக்குத்தானே. இந்த மாதிரி இலங்கையில இந்த பிரதேசவாதம், இனவாதம், தங்கண்ட இனங்களை பற்றித்தான் கதைப்பின. நாட்டுண்ட பொருளாதார வளர்ச்சி, நாட்டுண்ட ஆட்சி முறை, கான்ஸ்டிடியூஷன், மற்றது நீதித்துறை, நாட்டுண்ட பொதுவான முன்னேற்றங்களை பற்றி கதைக்க மாட்டார்கள் அநேகமான டயஸ்போரா தமிழ்ஸ் வந்து எப்பவும் தங்களுடைய இனத்தை பற்றி கதைப்பார்கள், அவையன்ற குறைபாடுகளை பற்றி கதைப்பார்கள். அது இனம் மட்டும் இல்லை. ஏனென்றால் கடைசியா வந்து யாழ்ப்பாண இந்து கல்லூரியில படித்தவர் யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு தான் காசு அனுப்புறார். அவர் வந்து கச்சிரமடுவுல உள்ள பள்ளிக்கூடம், பின்தங்கிய பள்ளிக்கூடம் கவனிச்சது இல்லை. குறுகிய சிந்தனை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள செய்கிறார்கள். அதாவது தங்களுடைய இனத்தை பற்றி மாத்திரம் சிந்திக்கிறார்கள். அதே போலதான் பிரதேசவாதம் என்று நான் சொல்லுவேன். அதே போலதான் தாங்கள் படிச்ச பள்ளிக்கூடத்தை பற்றி தான் நான் யோசிப்பேன். 90-95% அவர்களுடைய பணங்கள் எல்லாம், நிதிகள் எல்லாம் அவை படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு தான் பெரும்பாலும் போய் சேரும். அப்ப பெருமளவு மிகப்பெரிய அளவு நிதிகள் வந்து சேருது பெரிய பாடசாலைகளுக்கு, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய பாடசாலைகளுக்கு. அதுல ஆகக்கூடியது வந்து ஹிந்து காலேஜ். இந்த விளைவுகளை பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து ஒரு பிரிவினையை இது உருவாக்குது. திணைக்களங்கள்ல பாத்தீங்கன்னா ஹிந்து காலேஜ் தான் டாமினேட் பண்ண. மருத்துவத்துறை என்ன, பொறியியல் துறை என்ன, கல்வி திணைக்களங்கள் எடுத்தான, எந்த துறை எடுத்தான, நீதித்துறை எடுத்தான, அந்த பெரிய பெரிய பள்ளிக்கூடம் ஹிந்து காலேஜில் இருக்கிற ஆட்கள் தான் அதை டாமினேட் பண்ணுவேன். ஆதிக்கம், அது ஒரு ஆதிக்கம். அதுவும் ஒரு இப்ப குடும்பாட்சி மாதிரி இதுவும் ஒரு கல்லூரி மையமா வச்சு ஒரு ஆட்சி. அவ தங்கள் ஆக்களுக்கு தான் இந்த யுத்தத்துல பாதிக்கப்பட்ட மாணவர்களோ அல்லது அந்த குடும்பங்கள்ல போராளிகளாக இருந்து அங்கவீனமுற்றவர்களுடைய பிள்ளைகளோ இந்த இந்து கல்லூரிக்கு சென்று தங்களோட கல்வியை வளர்க்கறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் இந்த நடந்து முடிந்த போராட்டம், இந்த தமிழ் தேசியத்தின் பலன்களை வந்து ஒரு சில பாடசாலைகள் மட்டும்தான் அனுபவிக்கின்றன என்றதான் நீங்கள் சொல்ல வாரீங்க. இல்ல, அதுல வந்து அதுல ஒரு இன்னொரு தீவிரமான ஒரு கருத்தும் இருக்கு.
கொளுத்தில படிக்கிற பிள்ளைகளை வந்து பாய்ஸ வந்து மண்ணின் மைந்தன் என்று கதைக்கிறவர். மண்ணின் மைந்தன் அது ஒரு பிரத்யேகமான இடம் கொடுத்திருக்கிறேன். இல்ல நான் நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான புள்ளி. அப்ப வன்னியில போராடி இறந்தவர்கள் எல்லாம் மண்ணின் மைந்தர்கள் அல்ல. அதான் உண்மை. அப்ப அதுதான் உண்மை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பல காரணங்களுக்காக இந்த சிஸ்டத்தை உடைக்க வேணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், பிரைம் மினிஸ்டர் ஹருணி அமரசூரியா அவதான் எஜுகேஷனுக்கு இன்சார்ஜ், எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அவ அந்த கையில தான் இருக்குது. அவ ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் வில் பி இனி அது இருக்கா நடக்காது. அது ஒரு முக்கியமான அது தேவையில்லை. வெளிநாடுகள்லயே வந்து அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணப்பட்டுடுது. ஏனென்றால் இது வந்து சும்மா மாணவர்களை வந்து ஒரு இனிபிக்ஸ் மாதிரி பரீட்சைக்கு தயார்படுத்துற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அப்ப இந்த சின்ன பிள்ளைகளை வந்து டியூஷன் கொடுக்கறது, 4 வயதுல 3 வயதுல டியூஷன் கொடுக்கறது, ஸ்காலர்ஷிப்புக்கு அப்பவே துவங்கிடுவீங்க, ஆட்டம் போட துவங்கிடுவீங்க. இப்ப அந்த பிள்ளைகள் வந்து சின்ன வயதிலேயே பிள்ளைகளாக வளர முடியாத ஒரு நிலைமை. பிரஷர் இருந்து எக்கச்சக்கமான பிரஷர். ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணணும் அதை அடிப்படையா வச்சுக்கொண்டுதான் அந்த ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்றதுன்றது எந்த வகையிலையும் உங்களோட பிற்கால கல்விய பாரிய அளவுல தாக்கம் செலுத்துறீங்க. ஸ்காலர்ஷிப்ல நல்ல மார்க்ஸ் எடுத்த பிள்ளை ஏ லெவல்ல ஃபெயில் விடுறதும் இருக்குது. ஸ்காலர்ஷிப் போய் பாஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் அது எந்த வகையிலையும் அது அந்த கல்வி வந்து ஒரே கோட்டில பயணிக்கிற ஒரு விஷயம் அல்ல. அது அறபடியா இது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஆனா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இல்லைன்னு சொன்னால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு தானே. இந்த முன்னிலை பாடசாலைகள் வந்து ஒரு தேர்வு முறைக்கால தானே பிள்ளைகளை எடுக்கிறார்கள், மாணவர்களை உள்வாங்குகிறார்கள். தேர்வு முறையும் டொனேஷனும். இப்ப இந்த தேர்வு முறையை நடத்தி பிள்ளைகளை எடுக்கிறதுக்கு இவர்களுக்கு அதிகாரம் இருக்கா? அவர்கள் வந்து இனி அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை தான் பார்க்கணும். எந்தெந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வரையினியோ அதே டெஸ்ட் ரிசல்ட்டை தான் பார்ப்பினேன். சில வேளை இன்டர்வியூ பண்ணலாம். என்ன மாதிரி எடுக்க போயின்னு தெரியல. இப்படித்தானே இருக்கு. இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம், முதலிடம் வந்து பள்ளிக்கூடத்தை மையமா வச்சு 1 மைல் ரேடியஸுக்குள்ள உள்ள ஆட்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்துல இடம் கொடுக்க வேணும் ஒரு ரூலை கொண்டு வரணும் அரசாங்கம். அப்ப அது நியாயமான இடங்களை ஃபில் பண்ணிடும். மிச்ச இடங்களுக்கு தான் வெளி பிரதேசங்கள், அது 1 மைலுக்கு வெளியில இருக்கிற ஆட்கள் வந்து சேரக்கூடியதா இருக்கணும். அது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். என்னன்னா, ஏற்கனவே பிரித்தானியாவில் வந்து பிரச்சனை இருக்கிறது. கிராம ஸ்கூல்களை சுத்தி இருக்கிற வீடுகளை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி யாழ் இந்து கல்லூரி, மகாஜன கல்லூரி போன்ற பல பாடசாலைகளுக்கு பக்கத்துல இருக்கிற காணிகள் விலை வந்து அதிகமாக இதுவரையில இல்லாத ஒரு பிரச்சனை வந்து சேர போது இந்து குழந்தை சுத்தி இருக்கிற காணிகள் வந்து விலகி வரும். இந்த கல்வியை வந்து ஜனநாயகப்படுத்துற ஒரு முறையா என்னடா இந்த பழைய மாணவர் சங்கங்கள் என்ன செய்யுதுன்றா கல்வியை ஒரு அன்டெமோக்ராட்டிக் ஆக்கி வச்சிருக்கீங்க. அப்ப இந்த கல்வியை ஜனநாயகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நாங்கள் கிராமந்தோறும் இருக்கிற சிறந்த பாடசாலை, கிராமந்தோறும் இருக்கிற கெட்டிக்கார மாணவர்களை உள்வாங்கி தங்களுக்கு உள்ளாங்க அந்த பாடசாலைகள் முற்றாக புறக்கணிக்கப்படுது. இதை நான் நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு நான் நடராஜா பவான் அவர்கள், இந்த முன்னிலை பாடசாலைகள் வந்து பெரும்பாலும் அந்த ஃபீடிங் ஸ்கூல்கள்ல இருக்கிற அல்லது வெளி மாவட்டங்கள்ல எல்லாம் இருக்கிற நல்ல மாணவர்களை அதாவது உள்வாங்கிக் கொண்டு மற்றவர்களை புறக்கணிக்கிறார்கள். இது இதை எப்படி பார்க்குறீங்க? இதை என்னென்று நாங்கள் டேக்கிள் பண்றது, இதை என்னென்று சமாளிக்கிறது? இல்ல, இதை நாங்கள் அந்தந்த பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட ஒரு பெரிய பாடசாலைகளை நிறுவி அதுக்குரிய ஊட்ட பாடசாலைகளை நிறுவி அந்தந்த பிள்ளைகளை அங்கங்க போகக்கூடிய ஒரு ஒழுங்குகளை செய்து கொண்டு வரையில சில வழியில இதுக்குரிய விடைகள் கிடைக்கும். ஆனாலும் அந்த ஒரு மோகம் ஒன்று இருக்குது. அந்தந்த சில குறிப்பிட்ட பாடசாலைகளை நோக்கி போகணும். அந்த மோகத்தில இருந்து கொஞ்சம் விடுபடுகிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து அந்த சிறந்த ஆசிரியர்கள் அல்லது இப்ப கணித விஞ்ஞான பாடங்களுக்கான ஆசிரியர்களை இந்த பாடசாலைகள் கூடுதலாக உள்வாங்கிறதா அல்லது அவர்களை டிமாண்ட் பண்ணி எடுக்கிற தன்மையும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆசிரியர்களை வளங்களை பொறுத்தும் அவைகள் டிமாண்ட் பண்ணி எடுத்தோடனே அந்த மற்ற பாடசாலைகளுக்கு போற மாணவர்களுடைய எண்ணிக்கைகள் பாதிப்படையும். ஆனால் என்ன பொறுத்தவரையில அந்த காப்போது சாதாரண தரம் வர அண்மையில உள்ள ஒரு பாடசாலையில படிக்கலாம் இந்த பிள்ளைகள். அதுக்கு எதுவித பிரச்சனைகளோ பாட ரீதியான ஆசிரியர் வளங்களோ ஆசிரியருடைய மேல பற்றியோ பயப்பட தேவையில்லை. இந்த உயர்தரம் வரைக்குள்ளதான் கணித விஞ்ஞான பிரிவுகள் சில இடங்கள்ல இல்லாமல் இருக்கும். இல்ல பொருத்தமற்ற ஆசிரியர்கள் இருக்கலாம். அந்த இடங்கள்ல வேணுமென்றா அவர்கள் கொஞ்சம் இடம் மாறி போகக்கூடிய சூழலை ஏற்படும். இதுல ஒரு முரண்பட்ட விஷயமா தான் வேற போகுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல போறது. நீங்கள் சொன்ன மாதிரி பல பேர் நினைக்கிற மாதிரி இந்து காலேஜ், சுண்டுக்குழி, வேம்படி அப்படியான பாடசாலைகள் இருக்குதானே, அந்த பாடசாலைகள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் வந்து பெரும்பாலும் அவர்களுடைய
வெற்றிக்கு சோதனைகள் பாஸ் பண்றதுக்கு காரணம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்திமார் அல்ல, டியூஷன் சென்டர்ஸ். ஆனபடியா இந்த பெரிய பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற வாத்திமார் தான் அதுக்கு காரணம், அவன் வெற்றிக்கு காரணம் இல்லை. மிகவும் மோசமான அளவுக்கு இந்த பள்ளிக்கூடங்கள்ல இருந்துதான் டியூஷனுக்கு போறார்கள். இரவு பகல் சரி ஞாயிறு எல்லாம். சில பிள்ளைகள் எனக்கு சொல்லி இருக்குது, வேம்படி போன்ற பாடசாலை ஹிந்து காலேஜும் இப்பதான் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. முந்தி ஹிந்து காலேஜ்லயும் வகுப்புல வாத்தியார் போய் படிப்பிக்கிறேன் இல்ல, ஸ்டாஃப் ரூம்ல வந்து இருந்துட்டு போவேனே ஒழிய வகுப்புக்கு போறதில்ல, பாடங்கள் எடுக்கிறே இல்ல, சிலபஸை முடிக்கிறே இல்லை. ஆனா பிள்ளைகள் பேரண்ட்ஸ் வந்து அதை பற்றி குறை சொல்றே இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை டியூஷனுக்கு போய் நல்ல விருப்பமான நல்ல தரமான டியூஷன் சென்டர்ஸுக்காக அனுப்பி நல்ல கிரேட்ஸ் 9 ஸ்டார் 9A அப்படி எடுக்கிறேன். ஆனா நீங்கள் கொஞ்சம் கிராமப்புறத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா ஸ்கந்தா, மாதனா, ஈவன் அருணோதயா காலேஜ், கிளிநொச்சியில இருக்கிற பள்ளிக்கூடங்கள், மாவத்தியாளர்கள், அதுகளுக்கு போனீங்கன்னா அவர்கள் வந்து அந்த பாடசாலையில படிச்சு நல்ல தரமான ரிசல்ட்ஸ் எடுக்கிறார்கள். அங்கதான் உண்மையான இந்த வாத்திமாரண்ட திறமையை நாங்கள் ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியர் திறமையை நாங்கள் பாக்குறோம். உண்மையா பன்னி இஸ் டூயிங் நல்ல தரமா இருக்கு பன்னியில இருக்கிற கல்வி. இந்த இடத்துல குறிப்பாக ஒரு பாடசாலையை சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்பாள் குளத்தில் இருக்கிற விவேகானந்தா வித்தியாலயம், அதனுடைய அதிபர் ஜெயலட்சுமி மாணிக்க வாசகன் அவர்கள் அந்த பாடசாலையை வைத்திருக்கின்ற தரம் வந்து அந்த பாடசாலை மலைய மக்களுடைய மலையத்தை சேர்ந்தவர்களுடைய பிள்ளைகள் தான் நாங்க படிக்கிறோம். ப்ரொஃபஷனல் உத்தியோகத்தர்களுடைய பிள்ளைகள் அல்ல. ஆனால் அந்த பாடசாலை வடமாகாணத்தில இல்ல, இலங்கையிலேயே இயற்கைகளை பாதுகாக்கின்ற கல்வியை வளர்த்திருக்கின்ற ஒரு முக்கியமான பாடசாலையாக இன்னைக்கு அவதானிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வெளிநாட்டு மாணவர் சங்கமும் இல்லாமல் இது சாதிக்கப்பட்டது. அது உண்மை. அப்ப இந்த கல்வியில வந்து மாபெரும் மாற்றங்கள் வரப்போகிறது. இந்த அரசாங்கம் வந்து ஹரணி அமரசூரிய பிரைம் மினிஸ்டர் முதல் வந்தவுடனே, தற்காலிக பிரைம் மினிஸ்டர் வந்தவுடனே இதுகளை பற்றி கணக்க பரிந்துரைகள் செய்திருக்கிறார். அவ முன்பள்ளிக்கு இனியில இதுவரை சரித்திரத்துல கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப கிட்டடியிலையும் பேசியிருக்கிறார். அப்ப நாடு பூராவும் ஒவ்வொரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அதாவது ஒரு பிள்ளையும் 1 கிலோமீட்டருக்கு அங்கால போக வேண்டிய தேவை இருக்காது. உண்மையிலேயே அந்த முன்பள்ளிகள் தான் மாணவர்கள் என்ற அடிப்படை அறிவு. மாணவர்கள் அந்த 7 வயசு வரைக்கும் எப்படி என்னத்தை கற்றுக்கொள்கின்றார்களோ, எப்படி கற்றுக்கொள்கின்றார்கள் என்றது மிக முக்கியமான, அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியை நிர்ணயிக்க போகுது. ஆனால் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய தரம் என்றது மிக மிக குறைவான தரம். நாங்களும் லிட்டில் டெக் அகாடமியில ஒரு 30 முன்பள்ளி ஆசிரியர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய தரம் மிக பலவீனமானதாக இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் அவர்களுக்கு வழங்கப்படுகிற வேதனமும் மிக குறைவானதாக இருக்கு. 4000 இருந்து 6000 வரைக்கும் தான் பெரும்பாலானவர்கள் பெற்றுக் கொள்கிறார். அதுக்கு அந்த வேதனம் கூட, அந்த சம்பளம் கூட குறித்த நேரத்துக்கு அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஒரு ஆசிரியர் பெரும்பாலும் ஆசிரியர்கள் தான் அங்கு பணியாற்றுகிறார்கள். ஒரு சேலையை கட்டிக்கொண்டு விடிய எழுந்து மத்தியானம் வரைக்கும் அங்க நிற்கிறதால அவர்களுக்கு கிடைக்கிற இந்த 4000 வைத்து அவர்கள் என்னென்று வாழ்க்கையை ஓட்டுறது. அது ஒரு பரவலாக கதைக்கப்பட்டப்ப இது நாடுபுறாவும் இது தெரிஞ்ச விஷயம். அப்ப இதுல என்னன்னா அதான் அவ எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லி இருக்கிறா, எல்லா டீச்சர்ஸுக்கும் யூனிவர்சிட்டி மூலம் டிப்ளமா இதை கொடுக்க போயிடும். மற்றது அவையின் சம்பளம் வந்து அவை வந்து கவர்மெண்ட் ஜாப்பா வருவீங்க. அதாவது இப்ப 6000 எடுக்கிற ஆட்களுக்கு 40,000 வரும். மற்றது அவைக்கு இப்ப இபிஎஃப் இடிஎஃப் இல்ல 6000 ரூபாய் தான் சம்பளம். பிறகு 40,000 சம்பளமும் 45,000 சம்பளமும் அதே நேரத்துல பென்ஷனும் இருக்கும். அதுபடியா அவை கௌரவமான ஒரு டீச்சர் மாதிரி சமுதாயத்துல இயங்கக்கூடிய ஒரு சிக்கல் இருக்குல்ல. இப்ப நாடு முழுவதும் இவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை இவர்கள் நியமிக்க வேண்டி வரப்போகுது. நாடு பொருளாதாரத்தின் ஒரு பெரிய சிக்கலை எதிர்நோக்குற நேரத்துல ஹரணி அமரசூரியோடைய இந்த திட்டம் நடைமுறை சாத்தியமா? இது ஒரு நான் நினைக்கிறேன் இது ஆமைவகத்துலதான் போகும். ஏனென்றா பொருளாதார நெருக்கடியால. இந்த பொருளாதார நெருக்கடி மத்தியில கூட அனுராகுமார் திசாநாயக்கா அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார், தெரிவிச்சிருக்கிறார், எத்தனையோ விதமான சலுகைகளை வந்து வறுமை கோட்டுக்கிட்ட இருக்கிற ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார். அப்ப அவர் சொல்லி இருக்கிறார், அமெரிக்க நிதியம் இருக்குதானே, IMF-க்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கு அவர் சொல்லி இருக்கிறார், நாங்கள் வந்து 2 விஷயத்தில் எங்களுடைய மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். பெரும்பான்மையாக எங்கள்ட மக்களுக்கு
ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. ஆனபடியா உங்களோட இருக்கிற கான்ட்ராக்டை மாத்திரம் நாங்கள் அடிப்படையில நாங்கள் நாட்டை நடத்த முடியாது. இது உங்களுக்கு நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேலன்ஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்திருக்கு. ஆனபடியா அவைகள் சொல்ல இயலாது, நீங்கள் austerity plans, அதாவது அது செய்ய இயலாது, ரேஷன் கொடுக்க கூடாது, வெல்ஃபேர் என்ன ஃபெசிலிட்டிஸ் உருவாக்க கூடாது என்று நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லி போட்டார் ஏற்கனவே. அவர் சொன்னது ஒரு நல்ல விஷயம். ஆனால் பிரச்சனை என்னென்றால் நாங்கள் வட்டியையே நிறைய கட்டுறோம். அதாவது கடந்த காலத்துல இந்த எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட சிங்கள பாராளுமன்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கங்கள் அடித்த களவுகள் ஊழல்களுக்கு நாங்கள் இப்ப வட்டி செலுத்தினோம். நாங்கள் இப்ப வட்டி செலுத்தி கொண்டிருக்கிறோம், வட்டியும் முதலும். அப்ப வெளிநாடுகளை பொறுத்தவரை எங்களுக்கு கடன் தந்தவர்களை பொறுத்தளவில் அவர்கள் வட்டியையும் முதலையும் எதிர்பார்க்கிறார். அந்த வட்டியையும் முதலையும் செலுத்தி கொண்டு இந்த உதவிகளை எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்பை தேடு எனக்கு என்ன பொறுத்தவரை இருக்கும் என்றுதான் சொல்றேன். ஏனென்றா இதுவரை காலமும் அரசாங்கம் பொறுப்பில்லாத முறையில அவைக்கு கொடுத்த கடன்களை செலவழிச்சிருக்கிறது. உதாரணமாக எல்லா எம்பிஸுக்கும் பைரோ காசும், எல்லா டாக்டர்ஸ், எல்லா அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் காரர்களை கொடுத்து அதுகளை கொடுத்து அது மாத்திரம் இல்லை, 1 மில்லியன் காசு, கிட்டத்தட்ட 1 மில்லியன் கார் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு ஆட்சி காலத்துல. அப்ப அந்த 1 மில்லியன் கார் சும்மா கராஜில பூட்டி வைக்கிற விஷயம் இல்லையே. அந்த 1 மில்லியன் காரையும் ரோட்ல தெருவுல ஓட பண்றதுக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணும், டீசல் வேணும். அதையும் இல்ல அந்த அரசாங்கம் காசை கொடுத்து வாங்கி இருக்கு. இனி அந்த பிரச்சனையும் இருக்காது. அது கோடிக்கணக்கான கடந்த ஜனாதிபதி தனது உதவியாளர்களாக 100 பேர் வரை நியமித்திருந்தார். அவர்களுக்கு வாகனங்களும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த செலவினங்கள் மூலமாக அவர்கள் பணத்தை மீதப்படுத்தலாம் என்று நினைக்கிறீர்கள்? கட்டாயம் இதுல ஞாபக சேவிங்ஸ் வரும். இதுல எக்கச்சக்கமான சேவிங்ஸ் வரும். மற்றது ஊழலை குறைச்சாலே இதுவரை காலம் ஊழல்ல ஈடுபட்டு காசு அரசு நிதியையோ மக்களுடைய பணத்தை திருடினவர்கள்ட்ட இருந்த காசை திருப்பி பெற முடியாமல் இருந்தாலும் அல்லது அதுக்கு காலம் சென்றாலும் இனியாவது அப்படி போக பண்ணாமல் இருந்தா அந்த காசும் அரசாங்கத்துக்கு தானே இருக்கும். மற்றது அதே நேரத்துல இதுவரை காலமும் அரசாங்கம் விவசாயத்தை மேம்படுத்த விவசாயம் மற்றது கைத்தொழில் போன்ற விஷயங்களை யாழ்ப்பாணத்துல ஒன்றுமே இல்லை தானே. யாழ்ப்பாணம் விவசாயத்துக்கு பேர் போனதா இருந்திருந்த ஒரு காலத்தில் இருந்தாலும் இப்ப விவசாய அபிவிருத்தி யாழ்ப்பாணத்துல பலம் சரியான குறைவு. யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, வன்னி மாவட்டத்துல கிள்ளோச்சி போன்ற மாவட்டங்களுக்கு தம்புள்ளையில இருந்து தான் மரக்கறி வருகுது. இப்ப தேங்காய் எண்ணெய் கூட வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி, இலங்கை ஒரு தென்னை மரம் நிறைஞ்ச நாடு, தேங்காய் கூட இம்போர்ட் பண்ணுங்க, மீன் கூட இம்போர்ட் பண்ணுங்க, இறக்குமதி செய்ய மீன். 3 கடல் வளம், வடக்கு கிழக்குல மட்டும் 3 கடல் வளம் இருக்கு. இலங்கை ஒரு தீவு. அப்ப பாருங்க, அப்ப எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. நாட்டை கட்டி வளர்க்கறதுக்கும் நிதியை சேகரிக்கிறதுக்கும் எத்தனையோ வசதிகள் இருக்கு. நான் நினைக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பல்கலைக்கழகங்கள் இந்த நாட்டின் வளர்ச்சியோட ஏதாவது ஒரு வகையில இணைக்கப்பட்டிருக்கு. அப்படி இதுவரை பார்க்கல நாட்டின் அபிவிருத்தி வளர்ச்சியோட இந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருக்கு. அவர்கள் தங்களோட பாட்டுல படிச்சு கொண்டு போயிடும், ஏதாவது ஒன்ற நாடு தண்ட பாட்டுல போகுது. இப்ப நாட்டுல இப்படியான விஷயங்கள் தான் இப்ப நீங்கள் சொல்ற விஷயங்கள் தான் இப்ப பேசு பொருளா வந்துட்டு. ஒரு திணைக்களம் மற்ற திணைக்களத்தோட சேர்ந்து வேலை செய்யறீங்க. விவசாய நீங்கள் பல்மேரா போர்டுக்கும் பல்மேரா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கும் இடையில ஒத்துழைப்பு இல்லை. அவை தங்கள்கிட்ட வேலை செய்வேன், இவை தங்களை செய்வேன். பல்மேரா ரிசர்ச் செய்யறது, ஆராய்ச்சி செய்யறது யாருக்காக? பல்மேராவை டெவலப் பண்றதுக்கு தானே. அப்ப அவை இவையோட சேர்ந்து தானே வேலை செய்யணும். அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்குது, நாடு பூராவும் இருக்கு. அவைக்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் விவசாயிகளுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. இப்பதான் விவசாய அமைச்சரும் அனுராக் குமார திசாநாயக்கா சொல்லி இருக்கிறேன், எல்லாரும் இணைந்து வேலை செய்யணும். அக்ரிகல்ச்சர் என்ன தலைகீழான விஷயங்கள், எவ்வளவு முன்னேற்றம். நீங்கள் ஜேவிபியினுடைய இந்த இதுகள்ல பாரிய மாற்றம் இருக்குன்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி ஜேவிபி மீது வைக்கப்படுறது வரலாற்று ரீதியான குற்றச்சாட்டுகள். அவர்கள் இனவாதம் இருந்தார்கள், அவர்கள்ட்ட ஒரு குறிப்பிடத்தக்க இனவாதம் ஆரம்ப காலங்கள்ல இருந்திருக்குன்றது மறக்க இல்லாத. இப்ப இது இந்த மாற்றம் அனுரா தலைமையில அல்லது அனுராவுடைய தனிப்பட்ட முறையில மாறி இருக்கின்றாரா, அல்லது ஜேவிபி ஒரு கொள்கை அடிப்படையில ஒரு மாற்றத்துக்கு போயிருக்கா? அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருந்தால் அந்த மாற்றத்தை நீங்கள் அவர்களுடைய உரைகள்ல உணர்கிறீர்களா? இல்ல, என்னுடைய கருத்தை சொல்றேன். என்னுடைய அவதானிப்பு, என்னுடைய ஆராய்ச்சிகளின் மூலம் நான் கண்டுபிடிச்சேன் என்னன்னா, ஜேவிபி பழைய பாணியில தான் இயங்கி கொண்டு வந்தது. ஆனா அவர்கள்
ஆட்சியை கைப்பற்றத்துக்கு ஒரு வெகு தூரம் ஆட்சியை கைப்பற்றதான அதுக்கான சந்தர்ப்பமே இல்லாத ஒரு வெற்றிடம் வெறுமையா தான் இருந்தார்கள். அவர்களுக்கு அது விளங்கிட்டது. காலகாலமா 40 வருஷம் அவர்கள் இந்த போராட்டங்களுக்கு பிறகு 40 வருஷங்களாக அவர்கள் ஒருக்கா மினிஸ்டரா வந்திருக்கிறேன் ஒரு ஆள் அனுரா. அதை விட அதுவும் அதுல இருந்து விலகிட்டேன் பிறகு. அதை விட வேறு ஒரு விதமான ஆட்சியை கைப்பற்றத்துக்கான ஒரு சான்ஸே இருக்கே. அதுதான் அவர்கள் மீளாய்வு செய்து வேறு விதமான ஒரு அணுகுமுறையை கடைபிடிச்சார்கள். அதுதான் என்பிபி. என்பிபியில இருக்கிறார்கள். என்பிபியும் ஜேவிபியும் ஒன்று சொல்றதில் 100% பிழை. என்பிபிக்குள்ள இருந்த ஆக்கள் எல்லாரும் அறிவாளிகள், நிபுணர்கள், கல்விமான்கள், யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், அப்படி எல்லாரும் சிந்தனவாதிகள். இடதுசாரி போக்கும் இருந்தது. அவைக்கு இடதுசாரி போக்கும் பெருமளவு இருந்தது. அவர்களை விட்டுட்டு ஜேவிபி தன் பாட்டுக்கு பிரயாணம் செய்ய முடியாத நிலைமை இருந்தபடியா அவர்கள் 2 பேரும் உண்டா வந்திருக்கணும். அதுல இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, முக்கியமாக அனுரா குமார திசாநாயக்க 2லயும் இருந்திருக்கிறார். என்பிபி ஆரம்ப கட்டத்திலேயே அனுரா அதுல இருக்கிறார். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ என்பிபியுடைய கொள்கை திட்டங்களை வகுப்பவர்கள் ஜேவிபியாகத்தான் இருக்கிறார்கள். என்றால் ஜேவிபி தான் அதுல உள்ள பெரிய அமைப்பு, மற்றெல்லாம் சிறிய குழுக்கள் தான். ஒரு 25 ஆக்கள் இருக்குன்னா, ஆனா அவை என்னன்னு சொல்றது, ஒரு இன்டெலெக்சுவலி புத்திஜீவியல். ஜேவிபியில இருக்கிறாங்களை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவுள்ளவர்களும் பிரச்சனைகளும் எங்கட சமூகத்திலையும் புத்திஜீவிகள் இருக்கிறது தானே. ஆனா கொள்கை இல்லை. நான் சொல்றது கொள்கை வடிவம் ஜேவிபி தானே. இல்ல, என்பிபியில இருக்கிறாக்களும் சோசியல் சிந்தனை உள்ளவர்கள். ஆனா இப்ப எங்கட சமூகத்தில இருக்கிற தமிழ் தேசியத்தில இருக்கிறாக்கள் அப்படி இல்லையே. அவர்கள் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெற்குல ரணிலும் ஜெயார்ஜியாவதனா அப்படியானாக்கள் தானே. இதை அப்படி இல்லை. என்பிபியில் இருக்கிறாக்கள் அப்படி இல்லை. மிகவும் ஆழமான சிந்தனை உள்ளவர்கள், மிகவும் ஜனநாயக ரீதியாக நாட்டை கொண்டு செல்ல வேணும் என்ற ஒரு கொள்கை உள்ளவர்கள். ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் வடக்கு கிழக்குல இந்த தேர்தல் முடிவுகள் என்னத்தை காட்டி இருக்குன்னா, தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு அரசியல் தலைமையை நீண்ட காலம் தேடிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். அந்த தலைமையை தமிழ் தேசியம் கொடுக்கல. அவர்கள் ஜேவிபி பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். அது நான் ஏற்றுக்கொள்றேன், பூரணமா ஏற்றுக்கொள்றேன். தமிழ் மக்கள் தேசிய அரசியல்ல பங்குரோட்டுத்தனத்தை வடிவா பார்த்துட்டார்கள். தெளிவா வந்துட்டது. வரட்டு தத்துவம், ஒரு விதமான முன்னேற்றமும் இல்லை. மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் சேர இல்லை தேசியத்தால. போராளிகள் போராட்டத்தில இருந்த காலத்துல சில வேளை அவர்கள் மக்களை அணைச்சி சில வேலைகள் செய்திருக்கலாம். ஆனா சும்மா அந்த தேசியம் பாராளுமன்றத்துக்கு போற தேசியவாத அவர்களால எந்த விதமான நன்மையும் மக்களுக்கு சேர இல்லை. அபிவிருத்தி இல்ல, கல்வி படுமோசம், விவசாயம் படுமோசம், மற்ற இன்னொன்று ஒவ்வொரு நாளும் இடப்பெயர்வுகள். கனடாவுக்கு போயின, ஆஸ்திரேலியாவுக்கு போயின, யுஎஸ்க்கு போயின, சுவிட்சர்லாந்துக்கு போயின. ஒவ்வொரு நாளும் ஆக்கள் இடம்பெயர்ந்து தமிழ் மக்களுடைய தொகை குறைஞ்சு கொண்டு போய் தமிழ் சமுதாயத்தை ஒரு வீக்கான சமுதாயம் நீங்கள் வேண்ட பங்குரோட்டு அரசியல் தான் அவை ஒற்றுமையா இருக்க முடியாமல் போனதுக்கு காரணம். சின்னாபின்னப்பட்டு பிரிஞ்சு சிதறப்பட்டு போனதுக்கும் காரணம் அவர்கள் முன்னேற்ற பாதையில போக முடியாம இருக்கிறதான். இது என்னடா இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல கணிசமானவர்கள் ஆசிரியர்களாகவும் இருக்கிறார்கள். வடமாகாணத்துல யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட வேற ஒரு ஆசிரியராக இருக்கிறார். அப்படி ஒரு கணிசமான தொகையினர் போயிருக்கிறோம். இப்ப என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த மாற்றங்களை நீங்கள் எவ்வளவு தூரம் உணர்கிறீர்கள்? இந்த கொள்கை ரீதியான மாற்றங்கள், ஜேவிபியின் மீதான சந்தேகங்கள், இது கலைந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது மக்கள் தொடர்ந்து ஒரு சந்தேகத்திலேயே இருக்க வேண்டி இருக்கும் நினைக்கிறீங்களா? ஆசிரியர்களை பொறுத்தவரையில பெற்றோர்களுடனான சந்திப்புகள், மாணவர்களுடனான சந்திப்புகள் கொஞ்சம் அதிகம் இருக்கும் அவர்களுக்கு. சமூக மட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன தேவை முதல் என்ற விஷயங்களும் ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அன்றாட பிரச்சனைகளும் அடிக்கடி முகம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளை பற்றி நிறைய உணர்ந்திருக்கிறார்.
அந்த வகையில என்ன பொறுத்தவரையில இந்த நிர்வாக ரீதியான ஊழல்கள், சீர்கேடுகள், திட்டமிடப்படாத வேலை திட்டங்கள், இதுகளால பெற்றார்கள், மாணவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இத இந்த தேசியங்கள் அல்லது உயர்ந்த குறிக்கோள்களை வச்சுக்கொண்டு அரசியல் கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறவர்களால எதையும் செய்ய முடியல இவ்வளவு காலம். ஊழல் ஒரு பக்கம், நிர்வாக சீர்கேடுகள் ஒரு பக்கம், போதைகள் ஒரு பக்கம், மக்கள் விரக்தி அடைஞ்ச நிலையில இருந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில நாங்கள் எதிர்பார்க்கிறது அந்த பெரிய தூர நோக்கங்கள், தூர லட்சியங்களை கைவிட்டு முதல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாடு இருந்தா தான் ஒரு ஆரோக்கியமான மனநிலை, ஆரோக்கியமான சூழல் உருவாகும். அதுக்கு பிறகு எங்களோட அதிகாரங்கள் அல்லது வேறு ஏதாவது எங்களுக்கு என்ன கிடைக்கணும்ன்றதை பற்றி பிறகு யோசிக்கலாம். முதல்ல ஒரு கிளீனிங் ப்ராஜெக்ட் தான் இவர் நடத்துற மாதிரி எங்களுக்கு தெரியும். இல்ல, நீங்க கிட்டத்தட்ட அனுராகுமார திசாநாயக்க அந்த பிரதான கருத்தையே நீங்கள் பிரதிபலிக்கிறதாகத்தான் எனக்கு படுகிறது. என்றால் அவர் சொன்னார், நாங்கள் இன்றைக்கு அரசியல் தீர்வை செய்யறதுக்கு முதல் நாட்டை ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வருவோம், அதுக்கு பிறகு என்ன தீர்வு என்றதை பற்றி நாங்கள் தீர்மானிக்கலாம். இப்பவே எங்களுக்கு தீர்வு தேவையில்லை. இப்ப நானே அந்த கிளீனிங் ப்ராஜெக்ட் சொல்றேன்னு சொன்னா, இந்த கிளீனிங் ப்ராஜெக்ட் எங்கட மகாயன கல்லூரியிலே நாங்கள் லண்டன் வாழ் பழைய மாணவர்களால ஆரம்பிச்சுனாங்க ஒரு கிளீனிங் ப்ராஜெக்ட் உண்டு. அதை கூட நடைமுறைப்படுத்த சிக்கல்களை சந்திச்சு நாங்கள் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் பெருப்பிச்சு பார்த்தா பிறகுதான் யோசிச்சு இந்த நாட்டையே ஒரு கிளீனிங் ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வந்து கிளீன் பண்ணி போட்டு பிறகு நல்ல ஆரோக்கியமான சிந்தனைகளை பற்றி யோசிப்போம் என்று பார்த்தனாங்க. என்ன பொறுத்தவரையில என்னன்னு சொன்னால், வடக்கு கிழக்குகள் தமிழர் பிரதேசங்கள்ல ஏன் ஆயுதம் தூக்கினார்கள், ஆயுதம் தூக்கினதுக்குரிய அடிப்படை காரணம் என்ன, அப்ப இதை ஆராய்ச்சி அதுக்கு ஒரு விடை காண அவர்கள் முற்படும் போது இந்த தீர்வு திட்டங்கள் எல்லாம் அதுக்குள்ள தானாக வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு நீண்ட உரையாடல் உங்களுடைய இருவரும் இந்த நேரத்தை செலவழித்து நம்மோடு இதை கருத்துக்களை மிக வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மயில்வானம் சூரியசேகரம், நடராஜா பவான் அவர்கள் உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் சந்திப்போம் கட்டாயம்.